தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், தி ரூஸ்டர் நியூஸினுடைய ஆசிரியர் திரு ராகுல் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தர்மஸ்தலா வழக்கு இது சம்பந்தமாக பல்வேறு விவகாரங்கள், டே டு டே அப்டேட்ஸ் நீங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல நீங்க உற்று நோக்கி கவனித்து கொண்டிருப்பவர். அதனால இந்த சப்ஜெக்டை உங்கள்கிட்ட கேட்டா அது பொருந்தும் அப்படிங்கிறதுனால நம்ம உங்களை அணுகியிருக்கோம். இப்போ இந்த தர்மஸ்தலா வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு அண்மையான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. தர்மஸ்தலா சம்பந்தமாக இந்த வழக்கு சம்பந்தமாக யூடியூப் சேனல்களோ செய்தி நிறுவனங்களோ செய்தி வெளியிடுவதில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லை, தடை விதிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களோட முதற்கட்ட பார்வை. இது ரொம்பவே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகஸ்ட் 1 ஏற்கனவே கர்நாடகா ஹைகோர்ட் விஜயகுமார் ராய் என்கிற இந்த நீதிபதி ஏற்கனவே ஜூலை 21 ஒரு கேக் ஆர்டரை கொடுத்திருந்தார். இந்த கேக் ஆர்டர் ஹர்ஷேந்திர குமார், அதாவது தர்மஸ்தலாவில் தர்மகர்த்தா குடும்பத்தை சார்ந்த இந்த நபர் ஹர்ஷேந்திர குமார் கோட்டை நாடி போயிருந்தார். கோர்ட்டில் போய் தர்மஸ்தலாவை பற்றியோ ஹேகடே குடும்பத்தை பற்றியோ யார் பேசினாலுமே அவர்கள் மீது நாங்கள் டெஃபமேஷன் வழக்கு போடுவோம் என்று கூறிய போது, இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள், அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவருவதற்கு முன்னாடியே அனன்யா பட் என்கிற ஒரு பெண்ணுடைய கதை, அதுக்கப்புறம் சௌஜன்யா என்கிற ஒரு 17 வயது பெண்ணுடைய கதை, இதெல்லாம் யூடியூப்களில் கன்னடா யூடியூப்களில் வெளிவந்த கதைகள் தான். ஆனால் யாரெல்லாம் இந்த ஸ்டோரிகளை வெளிவிடுகிறார்களோ உடனுக்குடன் அந்த குடும்பம் கோட்டை நாடி கோர்ட்டில் இருந்து ஆர்டர் பெறப்பட்டு அந்த வீடியோக்களை ரிமூவ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருந்திருக்கிறார்கள். இது 2-3 வருஷமாகவே இந்த விஷயம் நடக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா அனன்யா பட்டுடைய வழக்கு 2003 அனன்யா பட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய ஆசையில் தன்னுடைய நண்பர்களும் இதே தர்மஸ்தலா என்கிற இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த இடத்தில் நான் உங்களுடைய ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வரலாமான்னு கேட்கும்போது ஆமாம் தாராளமாக வரலாம். அப்போ ஒரு நாள் டிசைட் பண்ணி இந்த பெண் பஸ் பிடிச்சிட்டு தர்மஸ்தலாங்கிற இடத்துக்கு போகிறாங்க 2003. இந்த பெண்ணுடைய நண்பர்கள் அந்த பெண்ணை சுற்றலாம் வைத்திருக்கிறார்கள். மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம், சரி கோவிலுக்கு போகும்போது நீங்கள் அங்கே கோவிலை கொண்டு இறக்கி விட்டுட்டு நீ இங்கே இரு, நாங்கள் வீட்டில் போய் அந்த போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், பிகாஸ் அங்கே குளிரும். ஒட்டுமொத்த ஏரியா நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு விதமான காட்டு பகுதி போன்று இருக்கும். ஸோ குளிராக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வர்றோம். கொஞ்சம் லேட் நைட் எடுத்து இங்கே நம்ம எல்லாருமே இருக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், பட் வி நீட் சம்திங் டு ப்ரொடெக்ட் அஸ். சரின்ட்டு அந்த நண்பர்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பெண் அந்த கோவிலில் தான் இருக்கிறாங்க. திரும்பி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த பெண்ணை எங்கே காணவில்லை. சரி எங்கேயோ அக்கம் பக்கத்தில் சுத்த போயிருக்கோம்னு நினச்சிருக்கார்கள். ஒரு 6-7 மணி வரை அந்த கோவிலே காத்துட்டு இருந்திருக்காங்க. மற்ற இடங்களையும் போய் தேடி பார்க்கும்போது அந்த பெண்ணை காணவில்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி ஆகிருச்சு. இந்த பெண்ணுடைய எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்காத பட்சத்தில் போலீஸை நாடி போயிருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன போது பசங்களை பார்த்து மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. காலையில் வர இந்த பெண்ணுடைய எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அடுத்த நாள் காலையில் சுஜாதா பட் இந்த பெண்ணுடைய தாயார் அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி அனன்யாவை காணவில்லை, நீங்கள் வாங்க. திஸ் இஸ் இன் 2003. அனன்யாவுடைய தாயார் அந்த இடத்திற்கு ஸ்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரம் பிடித்திருக்கிறது. அதாவது பெண்ணை காணாமல் போய் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு அப்புறம் தான் அவங்க அம்மாலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸார்கள் மறுபடியும் அந்த பெண்மணியை மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த பெண் சிபிஐயில் ஸ்டெனோகிராஃபராக பணிபுரிந்த ஒரு பெண்மணி. ஸோ டெஃபினெட்லி ஷி ஹேட் அ பேக்கப். சிபிஐயில் வேலை பார்த்த பெண்மணி, யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த பெண்மணி கையில் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த மகளுடைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எங்கே அந்த பெண்ணை காணவில்லை, அங்கே இருக்கக்கூடிய கடை வீதியில் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ காட்டி இந்த பெண்ணை பார்த்தீங்களா, மகளை பார்த்தீங்களா, எல்லாருமே கொடுத்த ஒரு பதில், அம்மா உங்களோட டயத்தை வீணாக்காதீங்க, இந்த மாதிரி பல பெண்கள் இந்த இடத்துல இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள், உங்களுடைய மகள் திரும்பாது, திரும்பினால் உங்களுக்கு லக்குன்னு நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க, பட் ஷி வில் நாட் கம்.
இந்த லேடிக்கு ஒன்றுமே புரியலை. மறுபடியும் ஷீ அப்ரோச் த போலீஸ் அகேன் ரெஃப்யூஸ்ட். இந்த பெண்ணுடைய நிலையை பார்த்த ஒரு நல்ல மனிதர் என்ன கூறியிருக்காருன்னா, மேடம், இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டரே ஆகாது. நீங்கள் நேரடியாக தர்மகர்த்தாவுடைய வீட்டுக்கு போங்க. அவர் ஒரு ஃபோன் போட்டுட்டா போதும், இவங்க கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, உங்களுடைய மகளும் திரும்பி வந்துடும், இல்லை அது அந்த மகளுடைய உண்மையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, சுஜாதா ஷி கோஸ் பேக் டு தர்மகர்த்தாஸ் ஹவுஸ், விச் இஸ் ஹேக்டேஸ் ஹவுஸ். அங்கே போய் அந்த தர்மகர்த்தாவை பார்க்க முயற்சிக்கும் போது வெளியில் நின்ற அந்த காவலாளர், அந்த காவலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டில் அந்த பெண்ணை விரட்டி அடிச்சிடுறாங்க. இல்லை, என்னுடைய பெண்ணை காணவில்லை, நீங்கள் தான் அது ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணணும் அங்கே கதறும்போது, அதே நபர்கள் அந்த அனன்யா பட்டுடைய தாயாரை பலமாக அடிக்கிறார்கள், தலையில் பலத்தாடி. அனன்யா பட்டுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த பெண்ணை கூட்டி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. மருத்துவமனையில் இது இங்கே எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நேராக பெங்களூர் கூட்டிகிட்டு போங்க. இது மேங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பயணித்தில் தான் இந்த தர்மஸ்தலாங்கிற இடம் வரும். ஸோ டு ரீச் தர்மஸ்தலா யூ ஹாவ் டு கோ டு மேங்களூர், அண்ட் ஃப்ரம் மேங்களூர் சம் 80-90 kilometers. ஸோ அந்த லேடி பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிறாக 3 மாதங்கள் வரை அந்த பெண்மணி கோமாவில் இருக்கிறார். நோ எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட். கோமாவிலிருந்து வெளிவந்து மறுபடியும் தர்மஸ்தலாவுக்கு போய் தன்னுடைய பெண்ணை தேடும்போது தொடர்ந்து இந்த பெண்ணை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். 2003 2025 இந்த சானிட்டரி ஒர்க்கர், இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண்மணி மறுபடியும் அங்கே போகிறார். ரைட். ஸோ ஜூலை 3 இந்த செய்தி வெளிவருகிறது. ஜூலை 4 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஜூலை 11 மிஸ்டர் எக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பேத்தங்கடி என்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்கிறார். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் பேப்பர்கள் வழியாக கசிகிறது. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இந்த செய்தி வரல. அப்போது இந்த லேடி மறுபடியும் அங்கே போகும்போது அங்கே ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்து அந்த அட்வொகேட் இவருக்கு உதவி அங்கே மறுபடியும் எஃப்ஐஆரை பதிவிட போகும்போது மறுபடியும் இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை எடுக்கவில்லை. நவ் போத் த அட்வொகேட் அண்ட் சுஜாதா பட் 2 பேருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்லேருந்து ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2003 இருந்த ஒரு கேஸ் 2025 வரை எஃப்ஐஆர் கூட போட முடியவில்லை. 22 years. பெண்மணி உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். எஸ், இந்த மாதிரியான ஏராளமான வழக்குகள் 1-2 கிடையாது. இன்னொரு ஆர்டிஐ போடப்பட்டது. இந்த ஆர்டிஐயில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2000 2015 வரை போடப்பட்ட அனைத்து வழக்குகளுமே முக்கியமாக மிஸ்ஸிங், அன்ஐடென்டிஃபைட் பாடி அல்ல அன்நேச்சுரல் டெத்தை சம்மந்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட், ஃபோட்டோகிராஃப்ஸ், போஸ்டர்ஸ், இது போன்ற அனைத்து விஷயங்களுமே போலீசார்களால் அளிக்கப்பட்டதை அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரைட். ஜெயந்த் டி என்கிற ஒரு ஐ விட்னஸ், அவர் தான் இந்த ஆர்டிஐயும் போட்டிருக்கிறார். ஹீஸ் அன் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட். அவர் கூறும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13-15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். சடலமாக கிடக்கிறாள், ஒட்டு துணி அல்ல. ரைட். அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி அங்கே சவம் கிடக்கிறதுன்னு கூறிய பின்பு போலீஸார்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து அடுத்த ஒரு சில நிமிடங்களில் எந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கவில்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுதவில்லை, எந்த விசாரணையும் நடக்கவில்லை. ரோட்டில் அடிபடக்கூடிய அந்த நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா, அதை எப்படி நீங்கள் புதைப்பீர்களோ அதே போன்று அந்த பெண்ணை புதைத்தார்கள். நான் கேள்வி கேட்க போகும்போது என் மீது வழக்கு போட்டார்கள், என்னை மிரட்டினார்கள். இப்போ அவர் மீண்டும் ஒரு முறை வெளிவந்து இந்த ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐலேருந்து வெளிவரக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து இந்த வழக்குகளோட எண்ணிக்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 417 வழக்குகள், 417 மிஸ்ஸிங் கேசஸ், நாட் 1 or 2.
சரியா? அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த மிஸ்டர் எக்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட டெட் பாடிஸ்களை நான் அடக்கம் செய்திருக்கிறேன், எரிச்சிருக்கிறேன். ரைட்? ஸோ 2000 to 2015 cases has been erased. இந்த பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் வேலைக்கு சேர்ந்த வருடம் 1995ஆம் ஆண்டு. இந்த சவங்களை புதைக்க தொடங்கிய வருடம் 1998ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டு அங்கிருந்து ஓடி வெளியில வந்திருக்கிறார். அப்போ இந்த டியூரேஷன் between 2000 and 2015 they deleted. எல்லாமே ஒப்பிட்டு பாருங்க, நீங்க எல்லாமே கனெக்ஷன் அங்கே சரியா வரும். ஸோ யாரை காப்பாற்றுவதற்கான இந்த வேலை இப்போ இந்த விஷயத்தை ஹிந்துத்வா முறையிலும் எடுத்து வைக்க தொடங்கிட்டாங்க. ரைட்? நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, ஒரு சில நபர்கள் போடக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தீர்கள்னா, ஜிஹாதீஸ் ஆர் அட்டாக்கிங் தர்மஸ்தலா, லெஃப்டிஸ்ட் ஆர் அட்டாக்கிங் தர்மஸ்தலா, யூனோ missionaries are attacking dharmasthala, terrorists are attacking dharmasthala, muslims are attacking dharmasthala. Don't you understand? dharmasthala காணாமல் போன அனைத்து பெண்களுமே ஹிந்து பெண்கள். கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்துக்களா தான் இருப்பாங்க. of course. so எந்த விதமான நெரேட்டிவை நீங்க செட் செய்கிறீங்க நீங்க பாருங்க. ரைட்? நரேந்திர மோடி இந்த மிஸ்டர் வீரேந்திர ஹேக்டேவை போய் சந்திக்கும் போது now again வீரேந்திர ஹேக்டே அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய தர்மாதிகாரி. ரைட்? ராஜ்யசபாவின் எம்பி, ராஜ்யசபாவின் எம்பி பதவி கொடுத்தது யாருன்னா பிஜேபி. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, இந்திரா காந்தி 1978ல இருந்து his relationship with Congress was very close. இப்போ எனக்கு அதான் சார் ஒரு கேள்வி. இப்போ இந்த பிஜேபியும் உதவுகிறது and காங்கிரஸும் உதவுகிறது. இப்போ இந்த ஜெயின் ஹெக்டே மேல எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், அவர் வந்து பல விருதுகள், உயரிய விருதுகளும் அவர் வந்து வாங்கியிருக்கிறதாக. அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இதுவரை வெளிவரவில்லை. அவர் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. ஆனால் சௌஜன்யா என்கிற இந்த வழக்கை நீங்க பார்த்தீர்கள்னா, சௌஜன்யா வந்து ஒரு 17 வயது பெண்மணி. செப்டம்பர் 9, 2012ஆம் ஆண்டு தன்னுடைய கல்லூரியிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு 4 மணி இருக்கும். அங்கே அவருடைய சித்தப்பாவை வர்ற வழியில் நடந்து தான் போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த நடந்து போகும்போது அவருடைய சித்தப்பாவை பார்க்குறார். காரில் அவர் வரும்போது டாட்டாலாம் காட்டிட்டு போகுது. அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்டை போய் பார்க்குறார். வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் 20 minutes. அப்போது 4 மணிக்கு பஸ்ஸில் இருந்து இறங்குனா ஒரு 4:15 4:20 வீட்டுக்கு போயிடலாம். 4:30 மணி மேக்ஸிமம் வீட்டுக்கு போயிடலாம். குசுமாவதி அந்த பெண்ணுடைய அம்மா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, மகள் வரலை, 4:30 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. அந்த லேடிக்கு கொஞ்சம் கவலை, எப்படியா இருந்தாலும் 5 மணிக்குள்ளே வந்துடுமாங்க, இன்றைக்கி வரலையே. டப்புன்னு அவருடைய கணவருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி இன்னும் மக திரும்பி வரல, வீட்டுக்கு வாங்க சீக்கிரமாக. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி சர்ச்சைகள் அங்கே பழக்கப்பட்ட நபர்கள் தானே. உடனடியாக அவரும் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்கார எல்லாருமே சேர்ந்துட்டாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்துட்டாங்க. இந்த தருணத்தில் அந்த சித்தப்பா அவரும் வர்றாரு, அந்த பெண்ணுடைய சித்தப்பா வர்றாரு. நான் தானே பார்த்தேன், நான் வீட்டுக்கு சீக்கிரம் போவதானே சொன்னேன், நான் பார்த்தேனே வீட்டுக்கு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 300 பேர், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 300 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை விடவில்லை, ஒரு வாசலை விடவில்லை, ஒரு ஃபேக்ட்ரியை விடவில்லை, ஒரு கடையை விடவில்லை, ஒட்டுமொத்த இடத்தையே ஸ்கேன் செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தையும் போய் அலசி பார்த்திருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. இரவு 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது போலீஸார்கள் இளம்பெண் யாருடைய ஓடி இருக்கோம், பொறுத்திருந்து பாருங்க, நாளை காலையில் வர திரும்பி வரவில்லை என்றால் அப்போது நம்ம எஃப்ஐஆர் போடலாம். இவங்க 300 பேரும் திரும்பவில்லை, கம்ப்ளைண்ட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. மறுபடியும் காட்டு பகுதி எல்லா இடத்துமே தேடி பார்த்துருக்காங்க. காலையில் வர அந்த பெண் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்போது கொஞ்சம் ஹார்ஷாக இந்த நபர்கள் பேசிய போது அப்போ போலீஸார்கள் கிளம்பி வர்றாங்க. அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி நடக்கிறது, 10ஆம் தேதி இந்த போலீஸார்களுடன் மறுபடியும் தேட ஆரம்பிக்கும் போது இந்த பெண் சௌஜன்யா என்கிற அந்த பெண் வீட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் அந்த பெண்
பெண் போட்டிருந்த ஆடை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிழிஞ்சு நாராக தொங்குது, கீழே எதுவுமே போடலை. மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. மழை பெய்யக்கூடிய அந்த இடம், அன்னைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு. அக்கம் பக்கத்தில் அந்த பெண்ணுடைய பொருட்கள் கிடக்கு, ஒரு பேக், புஸ்தகங்கள் எல்லாமே. அந்த பெண்ணை பார்க்கும்போது எங்கேயுமே அந்த பெண் நலையவில்லை, புத்தகம் நலையவில்லை, பேக் நலையவில்லை. அந்த விஷயத்தை பார்த்த உடனே மக்கள் கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தேடுறோம், இந்த இடத்துலலாம் நாங்கள் தேடிட்டு தான் போனோம், இந்த பெண்ணை நாங்கள் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, இந்த பெண் நைட்லேருந்து இங்கே இருந்துருச்சுன்னா இதெல்லாம் நனைஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ தொங்க விட்டுட்டு போயிருக்கான், தேடுங்க. இப்போது அங்கே வந்து அதிகாரிகள் அந்த பெண்ணை இறக்கி உடனடியாக போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீர்கள். அந்த பெண்ணுடைய ப்ரைவேட் பார்ட்டிற்குள் களிமண் இருக்கும் இல்லையா, மழை பெஞ்சிட்டு களிமண், அது வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே அமுக்கி வச்சுருந்துருக்காங்க. பிகாஸ் அது அந்த போஸ்ட்மார்ட்டம்லேருந்து சீமென் எல்லாம் வெளியில் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் உடம்பு முழுவதும் பற்களால் கடிச்சிருக்காங்க அந்த நபர்கள். ரைட். இந்த விஷயம் நடந்து 10ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி மறியல் எல்லாம் பண்ணுறாங்க. பெரிய விவகாரமாக வருது. 2012 கர்நாடகாவில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய வழக்கு. 11ஆம் தேதி மாலையில் சந்தோஷ்குமார் என்கிற ஒரு மனநோயாளி, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கோவில், பாகுபலி சிலைக்கு கீழே உட்கார்ந்திருந்தபடி ஒரு 4-5 இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். மனநோயாளி பயந்து அப்படியே ஓடும்போது அந்த நபரை பிடிச்சி நல்லா அடிச்சிருக்காங்க. அடித்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய், நீங்கள் பார்க்காத வேலையை நாங்கள் பார்த்துட்டோம், இதுதான் அந்த குற்றவாளி, இவன் தான் அந்த பெண்ணை வந்து கற்பழித்து கொண்டிருக்கான். ரைட். அந்த நபரால் பதிலும் பேச முடியவில்லை, ஒன்றும் இல்லை. அந்த நபர் மீதே வழக்கு போட்டு அந்த வழக்கை ஹேண்டில் செய்த சப் இன்ஸ்பெக்டர் சிறையில் அடைச்சிட்டார். 9ஆம் தேதி நடந்த சம்பவம் 10ஆம் தேதி இந்த சவம் கிடைக்கிறது. அதாவது 10ஆம் தேதியே அந்த பெண்ணுடைய பயாப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபாரன்சிக் லெபார்ட்டரிக்கு அனுப்பினால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய தடயங்களை பார்க்க முடியும். இது எல்லா போலீஸ்க்குமே தெரியும். வித்தின் 48 hours யூ ஹாவ் டு டூ த ப்ராசஸ். இந்த நபர் 8 நாள் கழிச்சு அனுப்புகிறார். ஃபாரன்சிக் லேப்லேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன சார் 8 நாள் கழிச்சு கொண்டுட்டு வரீங்க, எதுவுமே பார்க்க முடியாது. சரி, இப்போது இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது. ஸ்ட்ராங் ஆகும்போது போலீஸார்கள் இதை கேஸை வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஒரு நபரை கைது பண்ணிட்டோம். இப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த தாய் வீட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு, உங்கள் மகள் அணியக்கூடிய உள் ஆடை எப்படி இருக்கும், அண்டர்வேர் எப்படி இருக்கும், ஏதோ ரொம்ப முக்கியமாக கேட்குறாரேன்னு வீட்டுக்குள்ளே போய் அந்த அண்டர்வேரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த அண்டர்வேர் எடுத்துகிட்டு போய், இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்ன அதே சப் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டில் போய், இதுதான் சந்தோஷ்குமார் எடுத்து கொடுத்த அண்டர்வேர்னு சொல்லிட்டாங்க. இப்போது பெற்றோர்களுக்கு அந்த அண்டர்வேர் நாங்கள் தானே கொடுத்தோம், எங்கள் வீட்டில் இருந்தானே நீ வாங்கிட்டு போனேன். அப்போது சந்தேகம் ஏற்படுது. இந்த மாதிரி சந்தோஷ்குமார் இஸ் நாட் த கல்பிரிட், கல்பிரிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். யார் இந்த நபரை அடித்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த நபர்களை விசாரியுங்கள். இந்த நபர்களை விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்று அந்த விஷயம் வெளிவரும்போது அப்போதான் தெரிகிறது, யார் இந்த நபர்களை கொண்டு வந்து விட்டார்களோ அந்த நபர்களுடைய பெயர் உதய் ஜெயின், மலிக் ஜெயின், அர்ஷத் ஜெயின், நிஷ்சல் ஜெயின். இவர்கள் இந்த ஹெக்டே குடும்பத்தை சம்மந்தப்பட்ட நபர்கள். இன்னொரு விஷயம், இதில் இன்னும் 2 பேர் இருந்திருக்கிறார்கள், ரவி புஜாரி மற்றும் கோபால் கிருஷ்ண கவுடா. இவங்க 2 பேருமே 2013-14ஆம் ஆண்டு சூசைடு, அதாவது இவங்க மிக முக்கியமான விட்னஸஸ், அந்த நபரை எப்படி கூட்டிகிட்டு போனோம் அதெல்லாம், தே கமிட்டட் சூசைடு, தற்கொலை. இப்போ இந்த 4 நபரையுமே இந்த வழக்கு மக்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் சிஐடிக்கு மாற்றப்படுகிறது. சிஐடி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களோ அதை அப்படியே அச்சடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர்களை விசாரிக்கும் போது இந்த 4 நபர்களுக்குமே க்ளீன் சிட் கொடுக்கிறது சிஐடி. மறுபடியும் பெற்றோர்கள் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அதே நேரத்தில் சந்தோஷ்குமாரை காப்பாற்றுவதற்காக ஒரு சில ஆக்டிவிஸ்ட் வெளிவந்து அவருக்காக வாதாடும் போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கப்புறம்
2013ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி இது உடைக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, சந்தோஷ்குமார் ஒன்று மனநோயாளி, 2 அந்த காயங்களை பார்க்கும்போது ஒரு நபரால் அந்த அளவில் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தவே முடியாது என்கிற விஷயம் உறுதியாகிறது. பல நபர்களுடைய அந்த கடியெல்லாம் இருந்தது. 2வது, சந்தோஷ்குமாருக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை, he cannot have sex. அவரால் அந்த அந்த விஷயமே பண்ண முடியாதுங்கிற விஷயம் மெடிக்கலாக ப்ரூவ் ஆகிறது. அப்போது சுப்ரீம் கோர்ட் சேஸ் போலீஸ், சிஐடி, சிபிஐ யாருமே தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை. இவருக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுங்க, இவருடைய 11 வருடங்களை நீங்கள் வீணாக்கி இருக்கிறீர்கள். 2வது, அவர் ஒரு மனநோயாளி, அவரை இப்படி சித்திரவதை செய்திருக்கிறீர்களே. அப்போ அவரை வெளிவிடுகிறார்கள் 2013ஆம் ஆண்டு. இதுவரை அந்த 50 லட்சமும் கொடுக்கப்படவில்லை. இந்த வழக்கு இன்னைக்கும் அன்சால்வ்டாக இருக்கிறது. ரைட். இந்த ப்ராசஸில் 2015ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் சௌஜன்யாவுடைய அப்பா கேன்சர் நோயால் அவரும் இறந்து போனார். இப்போது மீதம் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் மறுபடியும் இந்த கேஸை ஓப்பன் செய்வதற்காக போராடி வருகிறார்கள். இந்த வழக்கை பற்றி போராடுவதற்காக வந்த பல நபர்கள், இதை ரிப்போர்ட் செய்ய போன யூடியூபர்கள், எந்த இடத்துல அந்த சவம் கிடைத்ததோ அந்த மரத்தை எல்லாம் போய் வீடியோ பிடிக்கும்போது தான் இந்த குண்டர்கள் வந்து அவர்களை தாக்கினார்கள். இப்போ கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட். ஒரு குடும்பத்தை சார்ந்த பணக்கார வீட்டு நபர்கள், அவர்களுடைய பேர் இங்கே அடிபடுது. ஸோ இப்போ உங்களை போன்றவர்களுடைய கருத்தா என்ன சார் இருக்கு? இப்போ ஜெயின் ஹெக்டேவே நிச்சயமாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதா? இந்த இடத்துல இவர்தான் குற்றவாளின்னு யாருமே சொல்ல முடியாது, நாங்களும் சொல்லலை. இல்ல, நீட் இன்வெஸ்டிகேஷன், there is no objection. We need investigation, definitely we need investigation. Virendra Hegde might have done thousands of good things, right? அவருடைய தம்பி, he would have done thousands of good things. I would say அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து நபர்களுமே நல்லவர்கள் அப்படின்னே வச்சுக்கலாம். 1% யாரோ ஒரு நபர் அந்த குடும்பத்தை சார்ந்த நபராக இல்லை என்றால் கூட தர்மஸ்தலாவில் வேலை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு நபராக இருந்து அந்த நபர் இதை செய்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? 2வது, இந்த வழக்கில் யார் இந்த வேலையை மிஸ்டர் எக்ஸை செய்ய சொன்னாரோ அந்த அனைத்து நபர்களுடைய பெயர் உட்பட, அடையாளம் உட்பட, கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் உட்பட எல்லாமே ஒரு சீல்டு கவரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஸோ த சுப்ரீம் கோர்ட் நோஸ் ஹூ ஆர் த கல்பிரிட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஹாவ் ஆல் த எவிடன்சஸ், டேட்டா, நேம், பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன் yet. 2வது, நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டும் இன்றைக்கி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஒளி தெரிகிறது. இங்கே காணாமல் போன பல பெண்கள், அங்கே மறைந்த பல பெண்கள், அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் என்று. பட் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த வழக்கை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதுக்கான உதாரணம், நேற்று அங்கே எக்ஸ்குவேஷன் நடக்கலை. 13வது இடம் மிக முக்கியமான இடம், அதை இன்னைக்கும் எக்ஸ்குவேட் செய்யவில்லை. இப்போ புதிய இடம், அங்கே போய் இன்றைக்கி எக்ஸ்குவேட் செய்கிறார்கள். ஸோ இன்னொரு இடத்த நீங்கள் பார்த்தீர்கள், இந்த வழக்கு வந்து என்ஐஏ கையில் ஒப்படைக்கும்படியும் ஒரு செய்தி வெளிவருகிறது. அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியபடி, அதுக்கப்புறம் இது வந்து என்ஐஏ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அவங்க கையில் போய் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி கைக்கு போச்சுன்னா டெஃபினட்டாக அவர்கள் நேர்மையாக வேலை பார்த்தால் நிச்சயமாக பல விஷயங்கள் வெளிவரும். பட் இந்த இடத்துல பிரச்சனை அதுதான். பிகாஸ் த பர்சன், தர்மகர்த்தா, he is Rajya Sabha MP in support of BJP. 2வது, இவருடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன், இவர் தான் குற்றவாளின்னு நம்ம சொல்ல வரல, பட் இவருடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையே ஒரு ஷீல்டு செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. 400 ஏக்கர் நிலம் இவர்கள் கையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-55 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸஸ்கள், 3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸஸ்கள் இவர்கள் கையில் இருக்குது. ஆனால் இது அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடையாது. பொலிட்டிக்கல் மைலேஜ் தக்ஷிண கர்நாடகாவில் ஓட் இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக இந்த நபர் மிக முக்கியமான நபர். ஸோ காங்கிரஸிற்கும் இவர் தேவை, பிஜேபிக்கும் இவர் தேவை.
இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இது வந்து நம்ம அரசியலாக நம்ம பேச தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு இந்த இந்த எக்ஸ்குவேஷன் இது எல்லாமே ரொம்பவே தெளிவாக நடக்கணும். அங்கே யாருமே உள்ளே வரக்கூடாது. அந்த இடங்கள் ப்ரொடெக்ட் செய்யப்படணும். அங்கே போய் ரிப்போர்ட் செய்யக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. இது வந்து இன்றைக்கி நேஷ்னல் நியூஸாக மாறிடுச்சு. தொடக்கத்தில் இவங்க முடக்க பார்த்தார்கள். அது இன்னைக்கு அதை முடக்க முடியாது. பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் லைக் அஸ் ஹூ ஆர் ரிப்போர்ட்டிங் இட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வரும்போது இந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக யாராலுமே இதற்கு மேல் முடக்க முடியாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கூட பொலிட்டிக்கல் சர்க்கஸாக இருக்கட்டும் அல்ல மற்ற அமைப்புகள் அவர்கள் மீது அழுத்தம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அங்கே நடந்தால் மட்டும்தான். ஏன்னா இதுவரை எந்த மீடியா ஹவுஸுமே, நானாச்சும் இன்னைக்கு ஹேக்டேயோடைய பேர் நான் எடுக்கிறேன், அந்த மற்ற 4 சந்தேகம் அவங்க வந்து குற்றவாளி கிடையாது, அவர்கள் மீது சந்தேகம் இருக்குது, அவங்களோட பேரெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். பட் தெர் ஆர் மீடியா ஹவுசஸ் ஹூ ஆர் லைக் பிக் ஷாட்ஸ். இதுவரை பேரை கூட எடுக்கலையே. அப்போ எதுக்காக, யாருக்கு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, எதுக்காக நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க? we are not alligating them, but if necessary, if it needed, they should come under investigation. இல்லை எங்களுடைய குடும்பத்துடைய பேர் நீங்கள் பேசக்கூடாது, தர்மஸ்தலாவுடைய பேர் நீங்கள் கேட்கக்கூடாது, இது ஹிந்து மதத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்து வைக்கும்போது நீங்கள் தன்னுடைய ஏதோ ஒரு தவறை மறைப்பதற்காக தானே இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ரெண்டாவது, அந்த இடத்துல அந்த தோண்டக்கூடிய விதம் மேனுவலாக இருக்கு, மிஷன் இருக்கு. ஆமா, ஜிபிஆர்னு ஒரு மிஷன் இருக்கு. ஜிபிஆரோட வேலை என்னன்னா, கீழே என்ன இருக்கோ, வயர் போகுதா, கம்பி கிடக்கா, எலும்பு கிடக்கா, என்னெல்லாம் இருக்கோ ஒரு எக்ஸ்ரே வழியாக அதை எடுத்து காட்டிடும். நீங்கள் வந்து ரோத மாதிரி அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிகள் எல்லாருமே அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த இடத்துல மர்மமான ஒரு நபர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜிபிஆர் மிஷின்ஸ்களையுமே வாடகைக்கு எடுத்துட்டாரவே, வாடகைக்கு அங்கே கிடைக்கலையா, அதனால மேனுவலாக நாங்கள் தோண்டிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போய் மீடியாக்களில் வந்து இந்த அளவில் லைம்லைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் மேனுவலாக தோண்டிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? போலீஸார்கள் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? ஏன்னா 400க்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர்கள் அந்த கேஸ் ஃபைல்ஸ்களை அளித்திருக்கிறார்கள். நீதிபதி who had given gag order in favor of that family, right? Why? இது எல்லாமே கேள்வியாக இருக்கு இல்லையா? நிச்சயமா சார். இந்த தர்மஸ்தலாவினுடைய இந்த வழக்கு இது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, இது எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல விவகாரங்கள் சம்பந்தமா உங்களுடைய சோர்சஸ்லாம் வந்து இங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.